என்னம்மா கையில் வச்சுருக்க? இது காய்ச்சல் கிழங்கு. காஞ்சி போனதுனால காய்ச்சல் கிழங்கு இது. காய்ச்சல் கிழங்கு. இது வந்து நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு சேனக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, கப்பக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கப்பக்கிழங்கு மாதிரி குழச்சி சாப்பிட்ருக்காங்களாம். சரி, நம்ம வந்து இதை சால்னா பண்ணி அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாதமும் பண்ணி சரி சாப்பிடலாம். அப்படி இந்த மாதிரி செதுக்கி எடுக்கணும்னா செதுக்கி எடுத்து பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரி கூட இருக்குது. கலர்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குது. இப்போ இதை தோலை எடுத்துட்டு வெட்டி சின்ன சின்ன பீஸாக வெட்டணும்னா வெட்டிட்டு பார்க்கலாம். வடகாசி, இது என்ன கிழங்கு வடகாசி? சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கா? இப்படி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். கறியில் போடணும். கறியில் போடலாம். வேறு என்ன செய்யலாம்? வேறு என்ன செய்ய, கறியில் தான் போடுவாங்க முக்கியமாக. சரி, முக்கியம் இல்லாட்டி? ஆமாம், கறியில் தானே போடுவீங்கம்மா. அதான் முக்கியம் இல்லாட்டி என்ன போய் செய்வாங்க? எந்த கறியிலாலும் போடலாம். முக்கியம் இல்லாட்டாலும் பொரியல் என்னதும் வச்சுக்கலாமா? சரி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வந்து பாருங்க. இன்னைக்கு நீங்கள் தான் மெயினாக நிற்கிறீங்க. எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ என்ன செய்ய போறீங்க? உளுந்தம் பருப்பு வறுக்க போகிறேன். வறுக்க போறீங்களா? எதுக்கு? உளுந்தம் பருப்பு சோறு பொங்கல். சோறு பொங்குறாக்கா? சரி பாருங்க. எண்ணெய் ஒன்றும் வேண்டியதில்லை. என்ன பருப்பட்டு என்ன வடகாசி? இப்போ என்ன செய்ய போறீங்க? மணக்கு தட்ட போகிறேன். தட்ட போறீங்களா? அப்போ அடுப்பு அடிச்சு தட்ட போறீங்க? ஆமாம், அடுப்பு அடிச்சு தட்ட போகிறேன். வரப்பட்டுருச்சு. இன்றைக்கி சமையல் வந்து ரெஜினா செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து பாண்டான் இலை பறிச்சிட்ருக்காங்க. வாங்க அவங்க என்ன சமைக்க போகிறாங்கங்கிறத முழுசாக வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டைலுக்காக என்ன செய்ய போகிறோமா? முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம டிஃப்ரெண்டான உளுந்தம் பருப்பு சோறு காய்ச்சல் கிழங்கு சால்னா பார்க்கலாம். சரி, அப்போ முதல் வந்து என்ன செய்ய போகிற? முதல்ல சாதம் செய்ய போகிறோம். சாதம் செய்ய போகிற? உளுந்தம் பருப்பு சாதம். உளுந்தம் பருப்பு சாதம். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரி, குக்கிங் ஆயில் ஊற்றுறா? என்னம்மா? சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம நார்மலாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய பொருள். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் எல்லாரும் தாளிச்ச சாப்பாடுனா பல்லாரி தான் சேர்க்குறாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வடாசி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க செஞ்சுருவாங்க பாரு. வெங்காயம் வந்து பாதி வந்துட்டு இப்போ என்ன போட்டு உரப்புக்காக மிளகாய் சேர்த்துக்கிறோம். தேவைக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். உரப்பு வேணும்னா அது அளவுக்கு. இப்போ மல்லிக்கீரையா, புதினா, இந்த இலை உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா போட்டுக்கோங்க. வெளிநாடுகளில் வந்து பாண்டான் இலைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். சாதத்துக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கையில் என்னமா வச்சுருக்கு? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, மல்லி, ஜீரகம் இதெல்லாம் அரைச்ச கலவை. சரி. நல்லா வறுத்து லைட்டாக ஊற வச்சு உளுந்தம் பருப்பு. முதல் வடகாசி வறுத்தாங்கல்ல, அதை ஊற வச்சுட்டு போடுறாங்க. வறுத்துட்டு ஊற வச்சா அந்த வலுவழுப்பு இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு முறுமுறுன்னு தனித்தனியாக கிடைக்கும். அளவு தண்ணி என்ன? 1க்கு 2 ஊற்றுறேன். சரி, ஊற்றிடு. கல் உப்பு போடுறேன். என்னம்மா? ரஜினா பேசவே மாட்டேங்குது. 3 அளவு உப்பு போட்டிருக்கேன். அதாவது எனக்கு கையளவு, அதனால நான் அந்த அளவு உப்பு போட்டிருக்கேன். சில பேர் கையளவுலே நல்லா சமையல் தெரிஞ்சவங்க வந்து கையளவுலே வராங்க. நானும் இப்போ அதை கற்றுக்கிட்டு வரேன். கைப்பிடிக்க என்ன சமையல்னு பார்த்துட்டு அந்த கைப்பிடி அளவுக்கு. எனக்கு அதுதான் கணக்கு. கையளவுல சரியாக இருக்கும். தண்ணி நோட போகணுன்னா அரிசி போட்டுக்கிறோம். ஊற வச்ச அரிசி. என்னம்மா? இதுக்கப்புறம் சாதத்துக்கு என்ன போடணும்? இன்னும் எதுவுமே போட வேண்டியதில்லை. சாப்பாடு வெந்து வரும்போது பார்க்கலாம். வெந்து பத்தலைன்னா சாதம் வெந்து வரும்போது பார்க்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு மட்டும் பார்த்துக்கணும். இப்போ மூடி வச்சு வேக விட போகிறேன். இப்போ இந்த அடுப்பில் என்னம்மா செய்ய போகிறேன்? காய்ச்சல் கிழங்கு சால்னா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போடுறாங்க. காய்ச்சல் கிழங்கு குழம்புக்கு. இது இறைச்சி குழம்பு மாதிரியே தாளிக்கணும். என்னம்மா? கறி சால்னா மாதிரி சரி. புதினாவும் மல்லியுமா? தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி மசிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம்.
இப்போ எல்லாம் குழையணும்னா தாளிச்ச பொருள் வெந்து வரும்போது இப்போ என்ன செய்ய போகிற? இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டா? கலர்ஃபுல்லாக இருக்குது. அரைச்சி சாதத்துக்கு போட்ட அதே மசாலாவை இதுலேயும் போடுறா என்னம்மா? அதே கலவை அரைச்சிட்டு பாதி வச்சுருந்தாங்கல்ல அதுதான் போடுறாங்க. மிளகாத்துக்கு மிளகாத்தூள். இந்த மிளகா ரொம்ப உரைக்காது என்னம்மா? நல்லா வெந்துட்டுருக்கு, சூடாக இருக்குது கைக்கு. வேகட்டும். வந்து ரெடிமேட்டோட இறைச்சி மசாலா என்னம்மா? கறி மசாலா. இது நாங்கள் வீட்டில் அரைக்காதது. இறைச்சி மசாலானா இறைச்சி கோழி அந்த எல்லாத்துக்கும் போட்டு சமைக்கக்கூடியது. மசாலா இப்படி லைட்டாக வறுத்து விட்டுறலாம் எப்போதுமே. என்னம்மா? எப்போதுமே மசாலா இப்படி லைட்டாக வறுத்துடலாம், சீக்கிரம் கொதி வந்துடும். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்து ஊற்றுறேன் என்னம்மா? மசாலா போட்ட கலவையில் தேவைக்கு உப்பு போட்டுக்கிறோம். முதல்ல வெங்காயத்துலேயும் போட்டு தக்காளியில் போட்டிருக்க உப்பு. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் என்னம்மா? வடகாசம்மா கொஞ்சம் உருட்டாமல் இருங்க. கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாவும் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையும். அடி பிடிக்காது, தண்ணி நிறையா இருக்கலாமா? இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கணும். என்ன காய்ச்ச கிழங்கு தோல் சீவுனதை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் விரைவி வச்சுட்டு திருப்பியும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் என்னம்மா? சரி போடுங்க. சிலது கருத்து போச்சு போலுக்கு கிழங்கு. வெட்டின உடனே தண்ணியில் போடாதனால கொஞ்சம் கருத்து இருக்குது. சீக்கிரம் வந்துடும்னா இது குக்கர்லாம் வைக்க வேண்டியதில்ல. ஆயில் வெந்துடும், ஒரு கொதியில் வெந்துடும். சாதம் வெந்து வருது. சாப்பாடு நல்லா வந்துச்சு பாருங்க. கொஞ்சோண்டு நம்ம தேவைக்கு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கணும். இப்போ ஒரு கிண்டி விடணும் என்னம்மா? சாதமும் நல்லா வாசமாக இருக்குது. சிம்பிளாக மசாலா போட்டிருந்தா கூட நல்லா இருக்குது. உளுந்தம்பருப்பு சாதம். பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க, சத்தமாக தான் இருக்கும். அப்படி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் தம்பில் கிடக்கணும் என்ன? இன்னும் கொஞ்சம் நேரம். வலுவலுப்பு இல்லை என்ன கிழங்குல? நல்லா இருக்குது. சேனக்கிழங்கு மாதிரி ஆகிட்டோம். நல்லா இருக்கு. வெந்து ஒன்று போல் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. தண்ணி வந்துருச்சுல? அப்படித்தான் பரட்டணும். சொல்லுங்களேக்கா. கை கைட்டு கட்டக்கூடாது. எனக்கு சொல்லித்தர எங்கள் மாமியார் வந்திருக்காங்க. அப்படிதான் பரட்டணும்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளது மேலே வரணும், மேலே உள்ளது கீழே போகணும். இப்படியா மாமி? அப்படிதான். நல்லா அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் முடிச்சிட்டா போதும்னா சரி முடிச்சிரு. சாப்பாடு ரெடி. உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி ஆயிட்டு. என்ன சொல்லுது? வந்து வாசம் வந்துட்டேன்னு சொல்லுது. தேங்காய் ஊற்றலாமா? கோழி மாதிரியே இருக்கு கலர் என்னம்மா? இறச்சி கோழி மாதிரி. ஆமாம், குழம்பு இறைச்சி மாதிரியே இருக்குது. இறைச்சி போடாத இறைச்சி குழம்பு. நல்லா மசியாக அரைச்சி வச்சா தேங்காய் போடுறாங்க. கொஞ்சம் நான் சத்தமே இல்லை நீ பேசுறது. தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேவை குழம்பு தக்க தண்ணி ஊற்றிக்கணும்னா அப்படியே. ஓ கலர்ஃபுல்லாக இருக்கலாம் பக்கத்தில். இதெல்லாம் தேங்காயெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் கழுவி ஊற்றிக்கிறேன். குழம்பும் தேவைப்படுத்தல. குழம்பும் தயாராகிட்டு, சாதமும் தயாராகிட்டு. இப்போ கொதி வந்ததும் காய்ச்சல் கிழங்கு சால்னா ரெடி. காய்ச்சல் கிழங்கு சால்னா தயாராகிட்டு. உளுந்தம்பருப்பு சாதத்தோட காய்ச்சல் கிழங்கு சால்னா ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க. நம்ம ஸ்டைலில் உளுந்தம்பருப்பு சாதமும் காய்ச்சல் கிழங்கு குழம்பும் தயாராகிட்டு. ரெஜினா செய்த உணவை நூறம்மா பரிமாற போகிறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நம்ம ஸ்டைலுக்காக இந்த உணவை ரெஜினா செஞ்சு காட்டினதற்கும் துணைக்கு நின்று உதவி செஞ்ச நூறம்மாவுக்கும் நன்றி. அது போக இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொன்னவங்களுக்கும் ரொம்ப நன்றி. காய்ச்சல் கிழங்கு தொட்டு சாப்பிட்டா காய்ச்சல் வராது. காய்ச்சல் கிழங்கு சூப்பராக இருக்கா? சோறு சூப்பராக இருக்கு. அவங்க அவ்வளோதான் கேட்டாங்க. ஏன் இந்த கிழங்கு எங்க இருக்கு வடாசி? காய்ச்சல் கிழங்கு நீ வெறும் சாப்பிட்டுருக்கியா? நீ வெறும் சாப்பிட்டுருக்கியா? காய்ச்சல் கிழங்கு இந்த கேள்விப்படுதா நீ இத்தனை வயசுல வருஷத்துல? சரி ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வடகாசி. மீரா ஒரு வயசு சாப்பிட்டு பாருங்க. குழம்பு வச்சு நீங்க சாப்பிடுங்க. 3 பேரும் சாப்பிடுங்க. ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லுவேன். குட். நான் வீட்டு எடுத்துட்டு இருக்கல. குட். சொல்லுங்க வடகாசி எப்படி இருக்கு? நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கு? எல்லாம் ஆஹா சரியா இருக்கு. சரியா இருக்கா? காய்ச்சல் கிழங்கு நல்லா இருக்கு.
காய்ச்சக்கிழங்கு காய்ச்சக்கிழங்கு ஏன் காய்ச்சினீங்க? அது ஏற்கனவே காய்ச்சி தானே வந்திருக்கு. காய்ச்சல்னு ஒரு பழக்கம் புதுசு மண்டபமாக கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி. சாப்பாடு ருசியாக இருந்ததுனால எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பாடு எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனைவி ஆக்குனது நல்லா இருக்கா? இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றது சாப்பிடுங்க சாப்பிடுங்க.